அவனவன் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான், நான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்கிற திமிர் எனக்கு வரணும். நாம் பழம்பெருமை பேசுவது நம்மை பீற்றிக் கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக் கொள்ள. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேரறிவாளன். இது உங்கள் தமிழ் சேர்க்கை. ஜனவரி 29, 2009 இந்த தேதியும் நம்மளால் மறக்க முடியாது, அந்த ஆண்டையும் நம்மளால் மறக்க முடியாது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். தூத்துக்குடி மாவட்டம் புளியநல்லூரை சேர்ந்த 28 வயது மிக்க ஒரு இளைஞர் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற சாஸ்திரி பவனுக்கு எதிரில் தன் உடலுக்கு தானே தீயிட்டு கொடுத்துறாரு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. காவல் அதிகாரிகள் மரண வாக்குமூலம் கேட்குறாங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு. இலங்கையில் தமிழர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் இந்தியா குருடாகி விட்டது, எனவே இந்தியா கண் விழிப்பதற்காக தன் உடலுக்கு தானே தீயிட்டு கொளுத்தினேன், போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு இளைஞன் சொன்னான். அது மட்டும் இல்லாது இன்னொன்று சொன்னான், எனது உடலை உடனடியாக எரிக்காதீங்க, எனது உடலே துருப்பிச்சீட்டாக பயன்படுத்தி போராடுங்கள் அப்படின்னு ஒரு இளைஞன் சொன்னான். அந்த இளைஞன் நம்ம யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும், முத்துக்குமார் அன்னைக்கு பற்ற வைத்த நெருப்பு தான் இன்றைக்கும் அணையாமல் எரிஞ்சு கொண்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். சமூக வலைதளங்களில் இந்த ஒரு 2 நாளாக இல்லை, ஒரு வாரமாகவே ஒரு படம் வைரலாகிட்டு வருது. ஏன்னா படம் ஒரு பாலடைஞ்ச வீட்டில் ஒரு முத்துக்குமாரோட புகைப்படமும் அதுபோல் ஒரு பாட்டியும் இருக்கிற மாதிரி அந்த படத்தில் இருக்கும். அது விசாரணையின் போது தெரியுது, அந்த முத்துக்குமாரோட பாட்டி தான் அவங்க அப்படின்னு தெரிய வருது. நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. என்ன விமர்சனம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி இவங்களுக்கு ஏன் உதவி பண்ணல, நாம் தமிழர் கட்சி இவங்களுக்கு ஏன் உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. இது நாம் தமிழர் கட்சி மீது வைக்கக்கூடிய விமர்சனம் அல்ல, ஒரு அரசியல் கட்சி மீது வைக்கக்கூடிய விமர்சனம் அல்ல, இது ஒட்டுமொத்த தமிழினத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம். நம்ம ஏன் செய்யலை அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் ஒழிய அவங்க ஏன் செய்யலைன்றதை நம்ம கேட்கக்கூடாது. இந்த படத்தை பார்த்து அந்த பாட்டி இருக்கிற நிலைமையை பார்த்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் உடனடியாக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், பகுதி பொறுப்பாளர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த பாட்டிக்கு தேவையானதை செய்யுங்க, அந்த பாட்டி இருக்கிற வீட்டை புனரமைத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனை அடுத்து தொகுதி பொறுப்பாளர்கள், பகுதி பொறுப்பாளர்கள் எல்லாருமே அந்த பாட்டியோட வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லி, நாங்கள் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு புது வீடை நாங்கள் கட்டித்தரோம், எல்லாமே சரி செய்து தருகிறோம் அப்படின்னு அந்த பாட்டிக்கு வாக்குமூலத்தையும் தந்திருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரம் இதோ. ஒரே எரி வீட்டுக்குள்ள போற கிண்டி கொட்டி போட்டுருது. நான் ராத்திரிக்கு அங்கதான் படுப்பேன். காலையில முங்க தோண்டி போட்டு மண்ணு வீடு எல்லாமே சரி பண்ணிடுவோமா? சரியா? ஆமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆமா, நீங்க என்ன உங்களுக்கு செய்யணுமோ செஞ்சு நீட்டா வீட்டை சுத்தப்படுத்தி நல்லா உடஞ்சி இருந்தாலும் எல்லாத்தையும் உங்களுக்கு கட்டிடுவோம். கட்டி நல்லா வெள்ளம் அடிச்சு இப்போ உடனே ஆரம்பிச்சிருவோம். ஆமா, ஆரம்பிச்சு உங்களுக்கு நீட்டாக்கி உங்களுக்கு சுத்தமாக்கி ஒன்னும் நீங்க கவலைப்படாதீங்க. அவன் உலகட்டி போயிருவான், அங்கதான் அவன் கிடக்கான். அவன் கொண்டாடி பிள்ளைல அவன் பாக்கணும்ல, நம்ம ஒரு ஆளால அவன் சீராட முடியுமா? அதுக்குதான் நான் என் பாட்டு இங்கேயே கிடப்பேன். என்ன செய்ய, எனக்கு இன்னும் செல்லு இருக்கு, செல்ல சரி பண்ண தெரியல. சரி பண்ணிடுவோம், எல்லாம் சரி பண்ணிடுவோம். பட்டி உங்களுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் சரி பண்ணி தந்தா என்ன பெற்ற ஐயா மாதிரி நான் உங்களை நம்பி நல்லா கிடப்பேன். என் பாட்டுல இந்த முத்துக்குமார் சேலைகளை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு, முத்துக்குமார் பெரிய போட்டோ ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பெரிய போட்டோ மாட்டிடுவோம், சாமி கும்பிடுற மாதிரி. உங்களுக்கு எல்லாம் லைட் கீட்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா ஆக்கி விட்டுருவோம். ஐயா மாதிரி நீங்க வந்ததே எனக்கு சந்தோஷம் ஐயா. நான் அப்படி அப்படிதான் சொன்னான்னு ஒரு பையன் சொன்னான். ஆமா, எங்க வரக்கூடாது அப்படின்னு. நானா வரல, சீமானன் தான் வர சொன்னாவ. ஐயா வாங்க வாங்க. இப்பவும் அண்ணன் தான் நேத்து போன் அடிச்சு நீ உடனே போய் பாருங்கன்னு இருக்காங்க. இப்ப எல்லா ஊர்ல இருந்து, கோயில்பட்டியில இருந்து வந்திருக்காங்க, லாத்திக்குளத்துல இருந்து வந்திருக்காங்க, திருச்செந்தூர்ல இருந்து வந்திருக்காங்க, எல்லாருமே நம்ம தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கு. என்ன பெற்ற ஐயா மாரா நேத்து சீமான நேத்து சாயங்காலம் உடனே நாளைக்கு போய் பாட்டிக்கு போகுங்க, என்ன செய்யுங்களோ முதல்ல பாட்டிக்கு என்னென்ன தேவையோ உடனே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நேரத்தை சொல்லிட்டாங்க. உடனே காலையில நாங்க வந்துட்டோம். அன்னைக்கு ஒரு ஆளு வந்தான், ஒரு பையன் எல்லாம் பாத்துட்டு
நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், கவலைப்படாதுங்க. கரண்ட் உங்களுக்கு வேண்டாம், நாங்களே பார்த்து நாங்களே கரண்ட் பில்லு கட்டிக்கணும், எல்லாம் செஞ்சுக்கணும், அது எங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிச்சு. அது எனக்கு தெரியாதம்மா. அப்ப லைட் போட முடியாது, அதெல்லாம் போடலாம், அங்க இடிஞ்சு இடிஞ்சு. அது நம்ம கட்சி பையங்க தான், சீமான் தம்பிகள் தான். ஆமா ஆமா, சீமான்னு சொல்லி தான் ஆமா, சீமானான்னு சொல்லிச்சு. ஒவ்வொரு ஆளும் கேட்கல, சொல்லுது இல்ல, அந்த மாதிரி இடிஞ்சு இடிஞ்சு கிடக்கு, என்னால ஒண்ணும் செய்ய முடியல. ஆமா, இதெல்லாம் ஏறி ஏரியா தோண்டுது. எல்லாத்தையும் சரி பண்ணிட மாட்டேன் உங்களுக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தளங்கெல்லாம் எல்லாமே போட்டுருவோம். கேட்டீங்களா? நல்லா போட்டு லைட்டு தளம் எல்லாம் போட்டு முத்துக்குமார் படம் பெரிய படமா ஆக்கி, இதே உங்களுக்கு அதுல என்னென்ன குளிக்கலற மத்த எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம். சரியா? நீங்க தைரியமா இருங்க. நான் இருக்கேன்யா. உங்க பேரோட சொல்லி அவள மக்களும் வந்திருக்கியா. இந்த பாட்டி பெருசுன்னு, இந்த பாட்டி உங்களை நம்பி இருக்கேன். ஒண்ணும் இல்ல, நாங்கெல்லாம் இருக்கோம். சரியா? நீங்க பாத்துக்கிடுவோம். சரியா? ஆமா, நாங்க இப்போ வேற என்னென்ன வேணும் எல்லாம் பாத்துட்டு உடனே நாங்க நாளையில இருந்து உங்களுக்கு வேலையை ஆரம்பிச்சிருவோம். சரியா? ஆரம்பிச்சிருங்க. நாங்க வருவோம். முத்துக்குமார் சிலைக்கும் அவர் எல்லாம் பண்ணிடுவோம். ஆமா ஆமா. அப்பதான் நான் யாரோடும் போக மாட்டேன், வர மாட்டேன், ஒருத்தர் தான் இருப்பேன், அதுலதான் படுப்பேன். முத்துக்குமார் சேலை தான் பகல் பூரா. 2 எது வாங்கினாலும் அங்கே வந்துட்டுங்க சோறு 5 அறுத்து போட்டு போங்கன்னா அதை அதெல்லாம் போட்டு தின்னுக்கிட்டு முத்துக்குமார் வீட்டை திங்க மாட்டேன். முத்துக்குமார் சேலை கிட்ட தான் தின்னுக்கிட்டு அங்கே ஐயா பாட்டிக்கும் வணக்கம் தான் பாரு. ஐயா பாட்டியும் ஒரு முத்துக்குமார் இல்ல, இங்க 1000 முத்துக்குமார் இருக்காங்க. இப்பதான் எனக்கே தெரியல, முத்துக்குமார் இருக்காங்க. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரியா? ஆமா, நாங்க இருப்போம். முத்துக்குமாரம் நினைச்சுக்கீங்க எல்லாரும். எல்லாரும் அப்படிதான் இப்ப நான் நினைச்சுக்கிட்டேன். இன்னைக்கு தேடி வாரோம். அதான் நான் நினைச்சிட்டேன்னு நினைச்சுதான் இப்ப எல்லாம் சொல்றேன் உங்ககிட்ட. எல்லாரும் மனசுக்கு வைக்கிறேன். உங்களுக்கு சமையல் பாத்திரத்துல இருந்து என்னென்ன வேணுமோ அவ்வளவு வாங்கிடுவோம். சரியா? ஆமா, லைட்ல இருந்து எல்லாம் போட்டு தலாம் போட்டு சமையல் பொங்க பாத்திரம் கிடக்கு. என்னெல்லாம் வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு வாங்கிடுவோம். என்னெல்லாம் வேணும், உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? என்னெல்லாம் தேவை? வீடுதான் எனக்கு சூப்பரா வேணும். அதானே? ஆமா, வேற என்ன வேணும்? ஆமா, இந்த படுக்கிற கட்டுலாம் இருக்கா? வெளியதான் படுப்பேன். வெளியே படுத்திருக்கீங்க. உங்களுக்கு ஃபேனு வேணாம் கிடக்கு. நீங்க வேணா பேனை கழுவி நான் போடவே போனேன். இந்த குத்து விளக்க மட்டும் பொருத்துவேன். பொருத்திக்கிட்டு அதெல்லாம் லைட்டு போட்டுக்கிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு சோறு அங்கே நல்ல பெரிய குத்து விளக்கு எடுத்துருவோம். செஞ்சு எல்லாம் செஞ்சுருவோம். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ஆமா, பாட்டி செத்து அன்னைக்கு எல்லாரும் நல்லா வந்துருங்க. எல்லாம் வருவோம். நீங்க இருப்பீங்க இன்னும் கொஞ்சம். சரியா? ஆமா, நீங்க இருப்பீங்க. நாங்க பாத்துக்கிறோம். எல்லாம் செய்வோம். அதெல்லாம் போடுதான் கலந்து போய் கிடப்பியா. எல்லாம் சரி பண்ணிடுவோம். அவ்வளோத்தையும் பிரிச்சு நம்ம சரி பண்ணிடுவோம். உள்ளேயும் நம்ம அதுல பின்னாடி வரைக்கும் பாருங்க. ஆமா, இப்ப பார்த்தா தானே தெரியும். நான் சொல்றதோட நீங்க போய் பார்த்தா தான் தெரியும். பாருங்க, கிடக்கு. அதான் போய் பாருங்கம்மா, அங்க வரைக்கும் போங்கம்மா. இங்க நின்னே பார்க்கக்கூடாது, நான் சொல்றதுக்கு அதில் வாங்கக்கூடாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். இதே போல தான் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 29 முத்துக்குமார் அவருடைய நினைவேந்தலை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பகுதியிலையும் நினைவேந்தலை போட்டுருவாங்க. இது நாம் தமிழ் கட்சி எந்த ஒரு வீரர்களையும் மறக்க மாட்டாங்க. எந்த ஒரு மாவீரர்களையும், இனத்திற்காக உயிர்விட்ட எந்த ஒரு மாவீரர்களையும் அவங்க களப்போராளிகள் யாரையுமே நாம் தமிழர் கட்சி மறக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி முத்துக்குமார் அவர்களுடைய வீட்டுக்கும் அவங்க பாட்டி வீட்டுக்கும் இன்றைக்கி உதவி செய்கிறான்னு கூட நம்ம சொல்லலாம். எனவே இது சத்தம் இல்லாமல் விமர்சனம் முன்வைப்பவர்கள் சத்தம் போட்டு விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி உறவுகள் செய்கிற ஒவ்வொரு உதவியும் சத்தம் இல்லாமல் செஞ்சுக்கிருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே எனக்கு காணொலி போடணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த காணொலி போட்டேன். நன்றி.